நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி சூப்பராக அருமையாக கீரை கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம வீடியோவில் இப்போ தான் சமைக்க போகிறேன்ற பசங்களுக்காக ஈஸியாக சொல்லித்தரேன். நம்மளோட வீடியோவை பார்த்து செஞ்சு சாப்பிட்டுட்டு அந்த கவுனி அரிசி கஞ்சி நிறைய ரெசிபி இப்போ போட்டுக்கிட்டு வரேன் இல்லையா, பாரம்பரிய அரிசியில், அதை பார்த்து அவங்க அம்மாவை விட்டு செய்ய சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக எனக்கு பதிவு போட்டிருந்தாங்க. டீச்சிங் நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி அருமையாக சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. ஆனால் நான் வந்து ஏற்கனவே டீச்சராக ஒர்க் பண்ணவங்க தான், ஓகேங்களா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணேன், ஓகேங்களா. ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன், ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டேன். அது எப்படி நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னு தெரில. அது பரவாயில்ல, கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் நான், ஓகேங்களா. ரொம்ப நன்றி. அதாவது நான் செய்கிறத ஒருத்தராவது எனக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு ஆரோக்கியமாக இருக்கேன், நல்லா இருந்தது ரெசிபி அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஓகேங்களா. இப்போ நம்ம எல்லா வகையான கீரையிலையும் கூட்டு பண்ணுறது எப்படி அப்படின்றது தான், ஓகேங்களா. இப்போ தான் சமையல் கற்றுக்க போகிறேன் அப்படின்ற குழந்தைங்களுக்காக நான் சொல்கிறேன். தெரிஞ்சவங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க, சரியா. நான் வந்து இன்றைக்கி பசலைக்கீரை வந்து பெண் குழந்தைகளுக்கு அவ்வளோ நல்லது, பெண்களுக்கு நல்லது, மெனோபாஸ் டைமில் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். நம்ம அந்த பசலைக்கீரை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், வேணும்னா நம்ம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி பசலைக்கீரையை அலம்பிட்டு நல்லா ஒரு 7-8 முறை நல்லா அலம்பிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி இந்த பசலைக்கீரை, பாலக்கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை, என்ன கீரை இருக்கோ இதே மாதிரி தான் கூட்டு பண்ணணும், ஓகேங்களா. கொஞ்சமாக வெங்காயம், இது சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம், தக்காளி ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 5 பல்லு பூண்டு, துவரம்பருப்பு இல்லை பாசிப்பருப்பு. இது கொஞ்சம் தான் பாருங்க, ஒரு பிடி கீரை தான் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் மத்தியானத்துக்கு மட்டும் அதுக்காக கீரை மட்டும் கூட்டு பண்ண போகிறேன், ஓகேங்களா. மற்றது சாதம் வடிச்சிட்டேன், கத்திரிக்காய் காலையில் பண்ணது இருக்குது, கொஞ்சம் சாம்பார் இருக்குது, காலையில் கொஞ்சமாக சாம்பார் வச்சேன், சாம்பார் இருக்குது. இது கீரை சாப்பிட்ணுமே அப்படின்றதுனால சூடாக பண்ணுறேன், உங்களுக்கு அப்படியே வீடியோவும் எடுக்கிறேன். குட்டி சட்டியில் இந்த தடவை திருக்கோளூர் போனால் கண்டிப்பாக மறக்காமல் சட்டி வாங்கின்னு வரணும். பொங்கல் இல்லை, கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஆனால் நல்லா பொரியணும், சரியா. நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சுருங்க. பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிடுங்க. உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கீரை சேர்க்கணும், சரிங்களா. ஒரே ஒரு பச்சை மிளகா குறுக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டுக்கோங்க, சரியா. இப்போ நான் சொன்னதெல்லாம் போட்டு வதக்கிட்டு உங்களுக்கு வரேன். ஏன் நான் வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான், ஓகேங்களா. இப்படி நல்லா வதக்கிக்கணும், சரியா. இந்த பாருங்கள், பெருங்காயம் கொஞ்சமாக, வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் பரட்டிட்டு, ரொம்ப எண்ணெய் தேவை கிடையாது. இப்படி நல்லா இப்படி மேஷ் பண்ணிங்கன்னா அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே ஒன்றா மேஷ் ஆகிடும், சரிங்களா. நான் பழக்கமான்றதுனால இப்படி தொடுறேன், நீங்கள் தொடாதீங்க, சரியா. பிக்னஸாக இருக்கிறவங்க தொடாதீங்க. நான் எங்களுக்கெல்லாம் செஞ்சு பழக்கமாகிடுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் எந்த கீரை நீங்கள் நறுக்கி வச்சுருக்கீங்களோ அந்த கீரையை சேர்த்து 2 நிமிஷம் பரட்டிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சுருக்க துவரம்பருப்போ பாசிப்பருப்போ கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். பசலைக்கீரை சீக்கிரமாக வெந்துடும். கீரை மட்டும் நிறைய நேரம் வேகக்கூடாது, அதுக்கே நம்ம சொல்லியிருப்போம். அதாவது வெந்து கெட்டது முருங்கைக்கீரை, வேகாத கெட்டது அகத்திக்கீரை. அகத்திக்கீரையை வந்து தண்ணி தெளித்து நல்லா வேக வைக்கணும், சரிங்களா. அது மாதிரி சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம், ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் போட்டு 2 பெரட்டி விட்டுடுங்க. தண்ணி வந்து அதிலே இருக்கும். இந்த கீரை நம்ம அலம்பி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு வதக்கும் போதே இந்த பசலைக்கீரை வந்து கொஞ்சம் குழகழப்பு தன்மையாக தாங்க இருக்கும். அதனால் பயப்படாதீங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ஓகேங்களா. இந்த ஹீமோக்ளோபின் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லது. நம்ம வீடியோவில் போட்டிருப்பேன், திரும்ப சொல்ல வேண்டாம்னு தான் நான் சொல்லலை. அதான் மெனோபாஸ் டைமில் இருக்கிறதுக்கும், பெண்கள் இந்த மாதாந்திரம் துறையை குளிக்கிற பெண் குழந்தைகளுக்கும் அவ்வளோ நல்லது. எல்லாருமே சாப்பிட்லாம், ஆனால் குறிப்பாக இவங்களுக்கு இது நல்லது, ஓகேங்களா. நம்ம இந்த தூரம் குளிக்கிற டைமில் இந்த மாதிரியான பருப்பு போட்டு கூட்டு, அதாவது புளி ரொம்ப சேர்க்காம, காரம் ரொம்ப சேர்க்காம, இந்த மாதிரி சட்டிலாக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதாவது 50க்கு மேலே போகிறோம் அப்படின்னா, இப்போல்லாம் 40 அப்படியே மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால் அந்த மெனோபாஸ் டைமில் கொஞ்சம் உணவுகளை பார்த்து எடுத்துக்கோங்க, சரிங்களா. அதுவும் நம்ம வீடியோவில் நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன் நான். இப்போ தலன்னு ஒரு கொதிக்குதா, நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் என்ன பருப்பு வேக வச்சுருக்கீங்களோ, பாசிப்பருப்போ துவரம்பருப்போ என்ன வேக வச்சுருக்கீங்களோ அதை இதில் சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கிட்டிங்கன்னா எந்த கீரையாக இருந்தாலும் கூட்டு பண்ணால் சூப்பராக ரெடி ஆகிடும். இதோட சுட சுட சாதத்தோட நெய்யை விட்டு இந்த கீரையை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அமிர்தமாக இருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது கீரை வந்து நம்ம கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணுறது தான் டைம். அதை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? கீரை வந்து வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ எடுத்துக்கோங்க. கீரையில் அறுசுவையும் நிறைந்தது கீரை, அதுவும் நம்ம வீடியோவில் போட்டிருப்பேன். தேவைப்படுது. ஏன்னா ஒரு தடவை எப்பயோ பார்த்தேன், ரொம்ப திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லி போர் அடிக்காதீங்க அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுங்கன்னு. நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, சமையல் மட்டும் வேணும்னா சமையல் எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க, வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் வேக வச்ச துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் நிறைய தடவை வீடியோவில் சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டில் துவரம்பருப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. பொங்கலுக்கு மட்டும்தான் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், புதினா துவையலுக்கும் கொத்தமல்லி துவையலுக்கும் ரெடியாக வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சிட்டு வதக்கணும், அவ்வளோதான். இப்போ சமையல்னால் அந்த சமையலை மட்டுமே பண்ண மாட்டேன், சைடில் இதையும் பண்ணிப்பேன். அதாவது நான் கடையில் வாங்குகிற ஊறுகாய் அதெல்லாம் எதுவுமே வாங்க மாட்டேங்க. வீட்டில் என்ன பண்ணுறனோ அதுதான் சாப்பிடுவாங்க. சரிங்களா? நம்ம ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் ப்ரிப்ரேஷனாக இந்த தொகையில் எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கும். நெல்லிக்காய் தொக்கு, இந்த மாதிரி புதினா கருவேப்பிலை துவையல் எல்லாமே இருக்கும். நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். சரிங்களா? கடையில் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுவேன். தவிர்க்க முடியாத சூழ்நிலை வரும்பொழுது என்னைக்காவது ஒரு நாளைக்கு வேறு வழி இல்லை, அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிட்டோம்னா சூப்பரான கூட்டு ரெடி ஆகிடுங்க. இதே மெத்தட் தான் எல்லா கூட்டுமே. காய்கறியும் அப்படி தான். காய்கறி வேகணும், பருப்பு சேர்க்கணும் கடைசியாக, அவ்வளோதான். இந்த மாதிரி கீரை கூட்டை செஞ்சு பாருங்கள். கீரை வந்து செய்ய தெரியலன்னு சொல்லாதீங்க. சரியா? இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு கீரை என்னென்ன கீரை எதுன்னே தெரியல. அதனால் என்னென்ன கீரைன்னு காய்கறிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு கீரை, அது ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். ஓகே, நன்றி. மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.